வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு 24 ஃபீட் கிராஸ் 49 ஃபீட் சைஸ் இருக்கிற ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன் வந்து நாம் இன்னைக்கு பார்க்குறோம். அதாவது 24க்கு 49 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு வடக்கு பார்த்த வீட்டுடைய வரைபடம் தான் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ஸில் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஹவுஸ் பிளானில் நான் வந்து நார்த் பாயிண்டை ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நார்த் பாயிண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ஸில் இருக்குது. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸோ நமக்கு வந்து இதே டைரக்ஷன் இருக்கு. ஸோ இது ஒரு நார்த் ஃபேசிங் ஹவுஸ். இப்போ இந்த மனைவினுடைய அளவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து நார்த்து சவுத் சைஸ், அதாவது வடக்கு தெற்காக நமக்கு வந்து 49 அடி இருக்கு. நார்த்து சவுத் சைஸ் நமக்கு 49 ஃபீட். தென் ஈஸ்ட் வெஸ்ட் சைஸ் வந்து நமக்கு 24 ஃபீட் இருக்கு. மேற்கு கிழக்காக 24 அடி இருக்கிற மாதிரி நாம இந்த ஹவுஸ் பிளான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீட்டோடைய பிளான் டீட்டெயிலை நம்ம இப்போ பார்ப்போம். வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸில் ஒரு போர்ட்டிகோ இருக்கு. 13 ஃபீட் கிராஸ் 13 ஃபீட் அப்படிங்கக்கூடிய ஷேப்பில், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு போர்ட்டிகோ நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போர்ட்டிகோ அப்படின்றது வந்து 13 ஃபீட் அப்படிங்கிறது வரலாமா அப்படின்னு சில பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய அந்த ரூம்ஸ் இது மட்டும்தான் நம்ம வந்து வாஸ்து பேசிஸில் பார்த்துருக்காங்க. நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய இந்த போர்ட்டிகோ, வரண்டா இந்த மாதிரியான இடங்களில் வந்து நம்ம வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம அந்த அளவுகள்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ அந்த பேசிஸில் இந்த இடத்துல நாம் 13 ஃபீட் கிராஸ் 13 ஃபீட் சைஸில் இந்த போர்ட்டிகோ நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த போர்ட்டிகோவுக்கு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு இந்த டைரக்ஷன்ஸில் அப்படி ஏறி போகிற மாதிரி நாம் இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பு வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல 2 பாத்ரூம் டாய்லெட் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டெப்புக்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்ரூம் இருக்குது. 9 ஃபீட் 7 இன்ச்சஸ் கிராஸ் 4 ஃபீட் 3 இன்ச்சஸ் சைஸில் ஒரு பாத்ரூம் டாய்லெட் நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய இன்னொரு பாத்ரூம் டாய்லெட் வந்து இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூமாக இருக்கிற மாதிரியும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வீட்டுடைய மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த இடத்துல இந்த மெயின் டோர் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் இந்த இடத்துல இந்த வீட்டுடைய மெயின் டோர் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மெயின் டோர் வழியா நம்ம இந்த வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது நம்ம இந்த இடத்துல ஒரு லார்ஜ் ரெக்டாங்குலர் ஷேப்ல ஒரு ஹால் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 26 ஃபீட் சைஸ்ல ஒரு லார்ஜ் ஹால் வந்து நாம இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஹால்ல நாம வந்து டோட்டலா 4 விண்டோஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்கு. இந்த மெயின் டோருக்கு ரைட் சைடு இந்த விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் கிராஸ் 5 ஃபீட் சைஸில் இந்த இடத்துல ஒரு விண்டோ நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். தென் இந்த பக்கம் ஒரு 3 விண்டோ இருக்குது. ஸோ இந்த 3 விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கிற சைஸில் தான் இந்த 3 விண்டோவுமே நாம் டிசைன் பண்ணியிருக்கோம். தென் இந்த ஹாலில் பொறுத்தளவில் இந்த லிவிங் ஹால் ப்ளஸ் டைனிங் ஹாலும் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். தென் இந்த அக்னி மூலையில் சரியா தென்கிழக்கு மூலையில அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாம வந்து ஒரு கிச்சன் பிளான் பண்ணிருக்கோம். 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 8 ஃபீட் சைஸ்ல ஒரு கிச்சன் இந்த இடத்துல இருக்குது. கிழக்கு திசை பார்த்து சமைக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ்ல இந்த கிச்சன் ஸ்லாப் எல்லாமே நாம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் ஸ்லாப் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 3 ஃபீட் ஹைட்ல இந்த கிச்சன் ஸ்லாப் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஸ்டவ் பிளஸ் சிங்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நம்ம இந்த இடத்துல காட்டியிருக்கோம். தென் இந்த கிச்சன்ல 2 விண்டோ இருக்கு. இந்த 2 விண்டோல இந்த விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 ஃபீட் கிராஸ் 1.5 ஃபீட் சைஸ்ல இந்த விண்டோ. தென் இந்த விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் சைஸ்ல இந்த விண்டோவும் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. தென் இந்த ஹவுஸ் பிளானை பொறுத்தவரை இது வந்து ஒரு 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான், 2 BHK. ஸோ ஒரு பெட்ரூம் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த ஹாலுக்கு இந்த பக்கமா இந்த இடத்துல டோர் வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் 11 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் சைஸ்ல ஒரு பெட்ரூம் இருக்கு. இந்த பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நாம காட்டியிருக்கோம். தென் இந்த பெட்ரூமுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு விண்டோ 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸ்ல இந்த விண்டோ நாம சன்சைடோடு டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட். இந்த இடத்துல ஒரு டோர் இருக்கு, பாத்ரூம் டோர். இந்த 2 பாத்ரூமோட டோருமே வந்து சேம் டைமென்ஷன்ஸ் 2.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸ்ல இந்த 2 பாத்ரூம் டோரும் நாம டிசைன் பண்ணியிருக்கோம். தென் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டெப்புக்கு கீழே வந்து இந்த பாத்ரூம் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ அதாவது 9 ஃபீட் 7 இன்ச்சஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டெப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அளவு. ஸோ இங்கிருந்து இந்த ஸ்டெப்புக்கு இருக்கக்கூடிய டோட்டல் லென்த்தாக தான் நாம இந்த 2 பாத்ரூமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். தென் இந்த பெட்ரூம் வந்து இந்த கார்னர்ல இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இதோடைய சைஸ் 11 ஃபீட் கிராஸ்
10 feet 3 inches சைஸ்ல இன்னொரு பெட்ரூம் நாம இந்த பக்கமா நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இதற்கான டோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த டோர் வழியா இந்த பெட்ரூமை நம்ம யூஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். தென் இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம். 7 feet கிராஸ் 4 feet சைஸ்ல ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் பிளஸ் பாத்ரூம் சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். தென் இந்த 2 பெட்ரூமுக்கும் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்மால் பூஜா ரூம் 4 feet கிராஸ் 6 feet சைஸ்ல ஒரு ஸ்மால் பூஜா ரூம் வந்து நமக்கு இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா பாத்ரூம் ஒட்டி ஒரே வால்ல வந்து பூஜை ரூம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. ஸோ இந்த கிளைண்ட் வந்து அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம அதை வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த பூஜா ரூம் பக்கத்துல இந்த சைடு வந்து பாத்ரூம் இல்லை, பெட்ரூம் இருக்கு. பட் இந்த இடத்துல பாத்ரூம் இருக்கு. ஸோ அது வந்து ஒரே வால்ல, அதாவது ஒரே செவரில் வரக்கூடாது அப்படின்றதுனாலதான் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம விட்டுருக்கோம். ஸோ அதுபடி தான் இந்த ஹவுஸ் பிளான் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. தென் இந்த பூஜா ரூம்ல வந்து ஒரே ஒரு விண்டோ பிளான் பண்ணிருக்கோம். 3 feet கிராஸ் 4 feet சைஸ்ல ஒரு விண்டோ இந்த இடத்துல இருக்கிறதையும் நீங்க பாக்குறீங்க. ஸோ இப்போ தென் இந்த 2 பாத்ரூம்லையும் 2 விண்டோ இருக்கு. இந்த விண்டோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 feet கிராஸ் 2 feet சைஸ்ல இந்த 2 பாத்ரூம் விண்டோவும் நாம பிளான் பண்ணிருக்கோம். தென் வால் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலா எல்லா வால்ஸுமே நாம வந்து இந்த ஹவுஸ் பிளானை பொறுத்தவரை 9 inches அப்படிங்கிற சைஸ்ல டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பாத்ரூம்ல இருக்கக்கூடிய இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு பாத்ரூம்ல இருக்கக்கூடிய இந்த வால் தென் இந்த வால் அதுக்கப்புறமா இந்த பாத்ரூம்ல இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் வால் தென் இந்த பாத்ரூமுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த வால்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நாம வந்து 4.5 inches அப்படிங்கிற சைஸ்ல நாம வந்து இந்த வால் திக்னஸ் வந்து டிசைன் பண்ணிருக்கோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய வால்ஸ் எல்லாமே ஓவராலா 9 inches தான். தென் இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 24 feet கிராஸ் 49 feet இஸ் ஈக்குவல் டு 1176 ஸ்கொயர் ஃபீட் நம்ம கொண்டு வரும். 1126 சதுர அடி இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் மொத்த சதுர பரப்பளவா இருக்கு. ஸோ இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நாம வந்து அப்ராக்சிமேட்டா 24 lakhsல இருந்து 26 lakhs வரைக்கும் நாம அப்ராக்சிமேட்டா எஸ்டிமேட் பண்றோம். இது வந்து இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பொறுத்து, பயன்படுத்தக்கூடிய வேலைகளை பொறுத்து, பயன்படுத்தக்கூடிய வேலையாட்களை பொறுத்து இந்த அளவு வந்து இந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிறது வந்து அதிகமாகலாம் அல்லது கம்மியாகலாம். பட் அப்ராக்சிமேட்டா நாம இந்த ஹவுஸ் பிளானுக்கு நாம வந்து எஸ்டிமேட் பண்ணிருக்கக்கூடிய தொகை அப்படின்னு பார்க்கும்போது 24 லட்சத்திலிருந்து 26 லட்சம் வரைக்கும் நாம இந்த ஹவுஸ் பிளானுக்கு எஸ்டிமேட் பண்றோம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து நிறைய ஹவுஸ் பிளான் டிசைன்ஸ் நம்மளுடைய சேனல்ஸ் பார்க்கலாம். பை, தேங்க்யூ.